செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஈரானை விட்டு உடனே வெளியேறுங்க அப்படின்னு ஒரு அவசரமான உத்தரவை இந்திய தூதரகம் பிறப்பிச்சிருக்கு. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் அதிகரித்து தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் இந்தியர்களை பாதுகாப்பாக உடனே மீட்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் ஈரான் தலைநகரில் இருந்து இந்தியர்கள் அனைவரும் உடனே வெளியேறணும் அப்படின்ற ஒரு உத்தரவை இந்திய தூதரகம் பிறப்பிச்சிருக்கு. தெஹ்ரானில் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருது. இந்த நிலையில் தெஹ்ரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் உடனே வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க துணை தூதரகத்தின் ஒரு பகுதி சேதமடைஞ்சிருக்கு. 3 நாட்களில் மட்டுமே இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரான் தலைநகரில் குறைஞ்சது 73 பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதா ஈரான் வெளியுறவு அமைச்சர் எஸ்மாயில் பக்காய் தெரிவிச்சிருக்கிறாரு. தற்போது பார்த்தீங்கன்னா தெஹ்ரானில் இருந்து இந்தியர்கள் அனைவரும் உடனே வெளியேறும்படி இந்திய தூதரகம் வேண்டுகோள் விடுத்திருக்கு. அதன்படி ஈரான் முழுவதும் உள்ள இந்தியர்கள் தற்போது சமூக வலைதளங்கள் மூலம் உதவியை நாடி வராங்க. அதன்படி உதவியை ஒருங்கிணைப்பதற்கும் தகவல் தொடர்புகளை ஒழுங்கமைப்பதற்கும் இந்தியாவிற்கு பாதுகாப்பான பாதையை ஒழுங்கமைப்பதற்கும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தால் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் ஈரானிய அதிகாரிகளோடு இணைந்து இந்திய மாணவர்களை தலைநகரில் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்ற தொடங்கியிருக்கு. அதன்படி ஈரானில் உள்ள இந்தியர்களை பேருந்து மூலம் அர்மேனியா எல்லைக்கு அழைத்து வரவும் அங்கிருந்து விமானம் அல்லது கப்பல் மூலம் அழைத்து வரவும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஈரானில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் பெருமளவில் இருக்கிறதுனால அவர்கள் மட்டும் வெளியேற முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. 2024 புள்ளி விவரங்களின்படி ஈரானில் சுமார் 10,000 இந்திய குடிமக்கள் உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.